पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறது. 14வது நாள் போரினிலே எப்படியாவது ஜெயத்ரதனை முடித்தே ஆக வேண்டும் என்பது அர்ஜுனனுடைய சூளுரையாக இருந்தது. ஒருவேளை ஜெயத்ரதனை நான் இன்று கொல்லாவிட்டால் தீ மூட்டி அதில் நான் விழுந்து இறப்பேன் என்கின்ற சபதம் எடுத்திருந்தார். அது மட்டுமா என்றால் இந்த உலகத்தில் ஒருவர் பிறந்தவுடன் செய்கின்ற எத்தனை விதமான பாப்பங்கள் இருக்கிறதோ அத்தனை பாப்பமும் எனக்கே வந்து சேர வேண்டும் என்று என்ன சொல்லுது, இதெல்லாம் வரிசையாக சபதம் எடுத்தான் அர்ஜுனன். கிருஷ்ணன், அப்பா ஏதாவது சொல்லிட்டு இருக்கியே, சூளுரை எடுக்கிறையே, சபதம் எடுக்கிறையே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தன்னுடைய மகன் இறந்தான் என்கின்ற அந்த துக்கத்தை தாங்க முடியாது. ஜெயத்ரதனை முடித்தே தீர வேண்டும் என்கின்ற அந்த வெறி, இதனால அப்படியே அந்த சபதம் தன்னை அறியாமல் செய்து விட்டார். அப்போ பகவான் கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறான், கிருஷ்ணா, இந்த யுத்தமே உன்னை நம்பிதானே நான் இருக்கிறேன், நீ இருக்கும் தைரியத்தில் தான் நான் சபதம் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல தர்மராஜன் கிருஷ்ணனிடம் கூறுகிறான், அப்பா என்னுடைய சகோதரன் இந்த மாதிரி சபதம் எடுத்து விட்டான், இந்த யுத்தம் ஆரம்பத்திலே கிருஷ்ணா நீ எங்களோடு இருக்கிறாய் என்கின்ற நம்பிக்கையில் தான் எங்களுடைய ஜெயம் உன்னுடைய ஜெயம், இதை வழிநடத்தி செல்ல வேண்டியது நீ என்று தர்மராஜன் கை கூப்பி வணங்கி கேட்டான். கவலைப்படாதே தர்மராஜா, நான் பார்த்துக் கொள்கிறேன், இன்று நிச்சயமாக ஜெயத்ரதன் வீழ்வான் என்று பகவான் கிருஷ்ணனும் கூறினார். இப்ப பார்த்தோம்னா அங்க அற்புதமான ஒரு வியூகத்தை துரோணாச்சாரியார் என்ன சொல்லுது அமைத்து வைத்திருந்தார். அதனுடைய முகப்பு வாயிலேயே துரோணாச்சாரியார் இருந்து கொண்டு அர்ஜுனனை உள்ளே செல்ல விடாது பான மழைதனை பொழிந்து கொண்டிருக்கிறார். துரோணாச்சாரியாருக்கு முன் பார்த்தோம்னா துர்மசனன், அவன் பார்த்தோம்னா துரோணாச்சாரியாரை நெருங்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தான். அவனை வீழ்த்தி துரோணாச்சாரியாரை வந்தடைந்தான். இவரோ எவ்வளவோ பான மலைகள் பொழிந்தும் உள்ளே விடுவதாக இல்லை. பகவான் கிருஷ்ணன் பார்த்தான், இப்படியே 2 பேரும் ஆளுக்கு ஒரு தடவை பானம் விட்டு கொண்டே இருந்தால் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அது புத்திசாலித்தனம் இல்லை அர்ஜுனா. ஏன்னா இன்றைய மாலைக்குள் ஜெயத்ரதனை வீழ்த்த வேண்டும் என்பது உன்னுடைய பிரதிஜை. அப்போ துரோணரை தாண்டி செல் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் கட்டளையிட்டான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ரதமானது துரோணாச்சாரியாரை வலம் வந்து அவரை தாண்டி சென்று விட்டது. இது யுத்தத்திற்கு தர்மமா என்றால், சத்ரு உனக்கு எதிராக போர் புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவனை தாண்டி செல்வது யுத்த தர்மம் அல்லவே என்று துரோணாச்சாரியாரை கேட்கும் பொழுது அர்ஜுனன் கூறினான், நீங்கள் எனது சத்ரு அல்ல துரோணாச்சாரியாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரதம் நேர போயிடுது. துரோணாச்சாரியார் விட்டாரா அப்படின்னா இவனுடைய ரதத்தை பின்தொடர்ந்து மேலும் வந்து கொண்டிருக்கிறார். இப்ப அங்க அந்த இடத்துல பார்த்தோம்னா அடுத்து இந்த முன்னாடி இருந்தது சக்கர வியூகம், அதற்கு மத்திய பாகத்தில் சூச்சி வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைத்திருந்தார். அதில் பார்த்தோம்னா கிருத்தவர்மனுக்கும் அர்ஜுனனுக்கும் பயங்கரமான யுத்தம். கடைசியில் கிருத்தவர்மன் அர்ஜுனனுடைய பானத்தினால் மூர்ச்சையானான். இன்னும் சொல்லப்போனா கிருத்தவர்மன் கடைசி வரை அந்த ரதத்தினுடைய தேரனுடைய காவலாளிகள் என்று சொல்வார்கள், யுதா மன்யு உத்தபோஜன், இவா 2 பேரையும் கடைசி வரை உள் செல்ல விடையாமல் தடுத்து விட்டான் கிருத்தவர்மன். அதுக்கு அடுத்து சிரதாயுதன் என்பவன், இவன் யார் அப்படின்னா வருணனின் மகன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருணனுக்கும் பர்ணாசா என்கின்ற நதிக்கும் பிறந்தவன் இந்த சிரதாயுதன். இவன் கிட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வருணனால் பெறப்பட்ட அற்புதமான கதை ஒன்று இருக்கிறது. அதை யார் மேல் பிரயோகப்படுத்தினாலும் அவர் கண்டிப்பாக மாழ்வர் என்பது அதனுடைய விதி. ஆனால் அர்ஜுனன் மேல் வீசாமல்
அந்த ஸ்ருதாயுதனுக்கு என்னன்னா கிருஷ்ணன் மேல துவேஷம். யுத்தம் யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல்தான் இந்த கதையை பயன்படுத்த வேண்டும். மாறாக யுத்தம் செய்யாதவரை பயன்படுத்தினால் அந்த கதை யார் எய்கிறார்களோ அவனையே அழிக்கும் என்பது விதி. அந்த நேரத்தில் கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் அந்த கதையை கிருஷ்ணன் மேல் செலுத்த அது கிருஷ்ணன் வரையிலும் சென்று திரும்பி ஸ்ருதாயுதனையே அவனுடைய தலையில் ஓங்கி அடித்து அந்த தலை சுக்குநூறானது. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்போஜராஜன் சுதக்ஷணன் அவன் எதிரே நின்று அர்ஜுனனை, இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனனே மேல் செல்ல விடாது அங்கங்கு மகாரதிகள், அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, படை பலம் முழுக்க எப்படி இருக்குமோ அர்ஜுனனை முதலில் தடுத்தாட்கொள்ள வேண்டும். மாலை வரை அவனை எப்படியாவது ஜெயத்ரதனை நெருங்க விடாது செய்ய வேண்டும் என்பதே கௌரவருடைய எண்ணமாக இருந்தது. இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சுதக்ஷணனுக்கும் அர்ஜுனனுக்கும் மிக என்ன சொல்லுது கோரமான யுத்தம். கடைசியில் அர்ஜுனன் அந்த சுதக்ஷனுடைய இதயத்தை பிளந்து முன்னேறினான். அடுத்து வந்தவர்கள் யாருன்னா திருட்டாயு அக்ஷிதாயு என்று 2 பேர். யாரு? அர்ஜுனனை தடுப்பதற்காக. இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல திருட்டாயு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரித்த ஈட்டியை அர்ஜுனன் மேல் விட பாருங்க, அர்ஜுனன் மூர்ச்சையானான். அது மட்டுமா அப்படின்னா ஒரு சூளத்தை அக்ஷுதாயு அபிமந்திரம் செய்து அர்ஜுனன் மேல் விட ரதத்திலே அவனே அதற்கு மேல் நிற்க முடியாதபடி வீழ்ந்தான் அர்ஜுனன் என்று எழுதுகிறார். இப்போ பகவான் கிருஷ்ணன் உடனடியாக அர்ஜுனனை அருகில் வந்து அவனை சமாதானப்படுத்தி அவனை தேற்றி அந்த ஈட்டி சூளாயுதம் அப்படின்லாம் இருக்குல்ல, அதனால மயங்கி விழுந்த மாதிரி இருந்தான் இல்லை, அவனுக்கு கிருஷ்ணன் உற்சாகப்படுத்தி ஓஹோ இது எப்படி இருந்துச்சுன்னா யமலோகத்திற்கே சென்று வந்தால் எவ்வளவு காயமாகுமோ அப்பேற்பட்ட காயத்தை இவர்கள் இருவரும் அர்ஜுனனுக்கு ஏற்படுத்தினர். இப்போ 5ஆஸ்திரம் என்கின்ற அற்புதமான இந்திரலோகத்தில் கற்ற வித்தைதனை, ஏன்னா சாமானிய பானத்தில் இவர்கள் வீழ மாட்டார்கள் என்பதை அறிந்த அர்ஜுனன் எழுந்து அவன் அந்த கௌரவ சைன்யத்தின் மேலேயும் இந்த திருட்டாயு அக்ஷிதாயு இவா 2 பேர் மேலேயும் அந்த அஸ்திரத்தை என்ன சொல்லுது பயன்படுத்த இவர்கள் இருவரும் மாண்டனர். தன்னுடைய தந்தையை இறந்தார்கள் அப்படின்ன உடனே அவங்களுடைய குழந்தைகள் நிதாயு தீர்காயு என்று இருவர், அவர்களும் தந்தைக்காக அர்ஜுனனை துவேஷித்து போரிட்டு மாண்டனர். இப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் துரியோதனன். மேலே 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 அர்ஜுனன் முன்னேறி கொண்டிருக்கிறானே, என்ன செய்ய? துரோணாச்சாரியார் அங்கதேச ராஜனோடு அந்த யானை படைகளோடு கலிங்க தேசத்து அந்த வீரர்களோடு சகிதம் துரியோதனன் வந்தான். அப்போ அர்ஜுனன் இந்த 2 படைகளையும் க்ஷண நேரத்தில் துவம்சித்துக் கொண்டிருக்கிறான். அர்ஜுனனுக்கு இப்ப என்ன செய்யறதுனே தெரியுது, துரியோதனனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அர்ஜுனுடைய பராக்கிரமம் அந்த மாதிரி இருக்கு. அம்பஷ்டராஜன் என்று அவனை அழைத்து வந்து அர்ஜுனனோடு மோதவிட்டால் ஒரே அம்பு அந்த ராஜனும் இறந்தார். இப்ப நேர துரோணாச்சாரியார்கிட்ட துரியோதனன் வந்து நாங்கள் போர் புரிய வேண்டும் என்று வந்ததே உங்களை நம்பித்தான் துரோணாச்சாரியாரே. நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நம்பி வந்த எங்களை நீங்கள் இப்படி பாண்டவர் பக்கம் பக்ஷபாதமாக இருந்து கொண்டு போர் செய்வீர்கள் என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை. யாரு இதெல்லாம் சொல்றது? துரோணாச்சாரியாரை பார்த்து துரியோதனன். ஏன்னா நீங்கள் உண்ண உணவு உடுக்கும் உடை இதை அனைத்தையும் அளிப்பவன் நான். இதையெல்லாம் எங்களிடம் வாங்கி கொண்டு ஆனால் கருணையை மட்டும் பாண்டவர்கள் மேல் வைத்திருக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? எப்பேற்பட்ட வார்த்தைகளை உபயோகித்துக் கொண்டிருந்தார். நியாயமாக பார்த்தால் உங்களுடைய பக்தர்கள் நாம், ஆனால் உங்களுடைய ஹிருதயம் என்ன கடினமானதா?
எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் தர்மமா? துரோணாச்சாரியரை பார்த்து, நீங்கள் எப்படி அப்படின்னா தவளை போல் இருக்கின்ற பாம்பை போல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் துரோணாச்சாரியரே. இப்போ அர்ஜுனனை எப்படி தடுக்க போகிறீர்கள்? அவன் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப துரோணாச்சாரியார் இது அத்தனையும் கேட்டார். ஒரு பக்கம் அதர்மத்தின் பக்கம் நின்று போர் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு இதுவும் வேண்டும். ஒரு நிமிடம் கலங்கினார். அந்த வார்த்தைகளை ஜீரணிக்க முடியவில்லை. இருந்தாலும், இவ்வளவு வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறாயே துரியோதனா, நீ ஏன் அர்ஜுனனுக்கு எதிராக போர் புரியவில்லை என்று கேட்டார். என்னால் எப்படி முடியும்? என்னால் முடியாது என்றுதானே உங்களை நான் சேனாதிபதியாக நியமித்திருக்கிறேன். இது துரியோதனுடைய பதிலாக இருந்தது. அப்போ துரோணாச்சாரியார் சாத்துரியமாக ஒன்று கூறுகிறார். அர்ஜுனனுடைய முழுமையான கவனம் முழுதும் ஜெயத்ரதன் மேல் இருக்கிறது. இன்று மாலைக்குள் எப்படியாவது அவனை தீர்க்க வேண்டும் என்பது அவனது எண்ணம். அப்போ இதுதான் தக்க சந்தர்ப்பம் துரியோதனா. நான் தர்மரை சிறைப்பிடிக்கும் வேளையை நான் பார்க்கிறேன். நீ என்ன செய், அர்ஜுனனை அவன் இருக்கும் இடத்திலிருந்து மேல் செல்ல முடியாதபடி நீ அவனை தடுத்தாட்கொள்ள வேண்டும். நான் எப்படி தடுப்பேன்? கவலைப்படாதே. நான் உனக்கு அற்புதமான ஒரு கவச்சத்தை தருகிறேன். அது சாமானிய கவச்சம் அல்ல. ருத்ரதேவரால் வழங்கப்பட்ட அந்த கவச்சம் அது மட்டுமல்ல, அக்னிவேஷ்யர் மந்திரத்தால் அபிமந்திரித்த அற்புதமான கவச்சம். எந்த பானம் எப்படி உன்மேல் விழுந்தாலும் உன்னை யாரும் சாய்க்க முடியாது. அந்த மாதிரி கவச்சத்தை நான் தருகிறேன். நீ என்ன பண்ணு, அர்ஜுனனை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய யுத்தத்தை செய்து கொண்டிரு. நான் தர்மரை எப்படியாவது சிறைப்பிடிக்க நான் செல்கிறேன் என்று துரோணாச்சாரியார் துரியோதனிடம் கூறி சென்றார். அப்ப துரோணாச்சாரியார் கொடுத்த கவச்சத்தை அணிந்து கொண்டான் துரியோதனன். தங்கமான ரதம், தங்கத்தினால் ஆன ரதம். துரியோதனன் அர்ஜுனனை எதிர்கொள்ள வந்தான். பாருங்க, எவ்வளவோ பானங்களை அர்ஜுனன் துரியோதனன் மேல் வீசவும் எந்த பானமும் துரியோதனன் மேல் படவில்லை. பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, இது என்னது? இதுவரை செய்த யுத்தம் என்ன? இப்பொழுது நீ செய்து கொண்டிருந்த யுத்தம் என்ன? ஒரு குழந்தை பானத்தை விடுவது போல செல்கிறாக. எந்த ஒரு பானமும் துரியோதனன் பக்கத்தில் கூட போகவில்லையே, ஏன்? இது எல்லாம் அறிந்தவன் பகவான் கிருஷ்ணன். அப்போ அர்ஜுனன் சொன்னான், இதற்கு காரணம் உனக்கு தெரியாதா கிருஷ்ணா? அவன் அணிந்திருக்கும் கவச்சம் தான். ஆனா பாருங்க, அந்த கவச்சத்தை எப்படி அணிவது என்று கூட துரியோதனனுக்கு தெரியவில்லை. இது துரோணாச்சாரியாரால் வழங்கப்பட்ட அற்புதமான அபிமந்திரித்த அந்த கவச்சம் என்பதை நான் அறிவேன். பட் அந்த கவச்சத்தையும் தாண்டி எப்படி அர்ஜுனனை, இது துரியோதனனை வீழ்த்துவது என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அஸ்திரம் மந்திரித்து கொண்டிருந்தான். இந்த அஸ்திரத்தை விட்டால் துரியோதனன் வீழ்ந்தான். அந்த கவச்சத்தையும் தாண்டி அவனை கொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அஸ்திரம் தியானித்து அந்த வில்லில் பூட்ட அவன் விட வேண்டும். பாருங்க, ஒரு அற்புதமான அஸ்திரம் வந்து இந்த அஸ்திரத்தை இரண்டாக கொய்தது. யார் என்று பார்த்தால் அந்த இடத்தில் அஸ்வத்தாமன். அந்த அம்பு மட்டும் துரியோதனன் மேல் விழுந்திருந்தால் அவன் அப்பொழுதே முடிந்திருப்பான். அந்த கவச்சத்தையும் தாண்டி துரியோதனனை வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்வத்தாமன் வந்து அதனை கெடுத்தான். அந்த அஸ்திரத்தை மறுபடியும் விட முடியுமா என்றால் விட முடியாது. ஏன்னா ஒரு முறை தான் அதை பிரயோகப்படுத்த முடியும். பார்த்தா உடம்புல தானே கவச்சம் இருக்கு. உடனே அற்புதமான பானங்களை, எப்படின்னா துரியோதனுடைய ரதம், துரியோதனுடைய குதிரை, துரியோதனுடைய சாரதி, இது அனைத்தையும் வீழ்த்தினான் அர்ஜுனன். இப்ப பாருன்னா, கவச்சம் இருக்கின்ற இடத்தை தவிர மற்ற அனைத்து இடத்திலையும் காயத்தை ஏற்படுத்தினான். இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது அஸ்வத்தாமன் துரியோதனனை தடுத்தாட்கொண்டான்.
இப்போ அஸ்வத்தாமன் கூட கர்ணனும் சேர்ந்து கொண்டான். ஒரு பக்கம் அஸ்வத்தாமனும் கர்ணனும் அர்ஜுனனை எதிர்த்து கொண்டு அற்புதமான பராக்கிரமத்தை அர்ஜுனன் காண்பித்து கொண்டு இருக்கிறான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தில் துரோணாச்சாரியார் இன்னொரு பக்கம் தர்மராஜனை சிறைப்பிடிப்பதற்காக விரைந்து சென்று கொண்டிருக்கிறார். சாமானியம் அல்ல பாருங்க, எதிரில் வருகின்ற பாண்டவர்களை எல்லாம் அழித்து கொண்டு தர்மரை நெருங்கி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் துரோணாச்சாரியார். அர்ஜுனனுடைய பயணம் ஜெயத்ரதனை நோக்கி, துரோணாச்சாரியனுடைய பயணம் தர்மராஜனை நோக்கி. எதிரி வரும் கௌரவ படைகளை எல்லாம் சாய்த்து கொண்டிருக்கிறான் அர்ஜுன். அதே போல தர்மராஜனை நோக்கிய பயணத்தில் எதிர் வரும் பாண்டவர்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறார் துரோணாச்சாரியார். இந்த பக்கம் துரோணாச்சாரியார் தர்மராஜனை சிறைப்பிடித்தானா, மற்றொரு பக்கம் அர்ஜுனனை ஜெயத்ரதனை எதிர்கொண்டானா என்பதனை நாளை பெறுகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.